ஆபீஸ் உள்ள எல்லாரும் ஹராஸ்மெண்ட்னா வெறும் டச்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது தப்பு. பஸ்ல ட்ரெயின்ல பப்ளிக்ல நடக்கிற ஹராஸ்மெண்ட் கூட எக்ஸ்போஸ் ஆயிடுது. ஆனா ஆபீஸ் உள்ள நடக்கிற ஹராஸ்மெண்ட் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நீங்க ஒர்க்கிங் விமனா இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. ஒர்க்கிங் பிளேஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா வெறும் டச் பண்றது மட்டும் இல்லங்க. அன்வான்டா மெசேஜ் பண்றது, டர்ட்டி ஜோக்ஸ் அடிக்கிறது, பாடி கமெண்ட்ஸ் பண்றது, நோ சொன்னதுக்கு அப்புறமே ரிப்பீட்டடா ஃப்ளர்ட் பண்றது, அப்புறம் ஒர்க் அட்வான்டேஜ்க்கு எக்ஸ்சேஞ்ச்ல ஃபேவர் கேக்குறது, இது எல்லாமே ஹராஸ்மெண்ட் தான். இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணதான் இந்தியன் லால போஸ்ட் ஆக்ட் 2013 இருக்கு. இந்த போஸ்ட் டிவிஷன் வந்து எல்லா கார்ப்பரேட் கம்பெனிலுமே கம்பல்சரியா இருக்கும். இல்ல இசக்கே நாங்களாம் பெரிய கம்பெனில வேலை செய்யல, சின்ன கம்பெனில வேலை செய்யறோம், இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த போஸ்ட் கமிட்டி ஒரு ஆப்ஷனல் கிடையாது, இது ஒரு லா. ஒரு கம்பெனில 10 பேர் வேலை செஞ்சாலே அந்த கம்பெனில போஸ்ட் கமிட்டி கம்பல்சரியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வேலை செய்யற கம்பெனி இல்லீகலா நடக்குதுன்னு அர்த்தம். நீங்க அதை எடுத்து கேஸ் கூட போடலாம். போஸ்ட் கமிட்டினா HR இல்லங்க. இதுல ஒரு சீனியர் விமன் இருப்பாங்க, இன்டர்னல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்டர்னல் லீகல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது இல்லைன்னா உங்க கம்பெனி ஆல்ரெடி லாவை பிரேக் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயம் ஆபீஸ் உள்ள மட்டும் இல்லங்க. ஆபீஸ் பார்ட்டில, கேப்ல, ஒர்க் ட்ரிப்ல, டீம்ஸ்ல, வாட்ஸ்அப்ல, இமெயில்ல எங்க நடந்தாலுமே இது அப்ளை ஆகும். ஃப்ரெண்ட்லியா தானே பேசினேன், ஜோக்கா தானே சொன்னேன், நான் டச் கூட பண்ணலையே அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் இந்த லாக்கு கிடையாது. அப்புறம் இதுல கம்ப்ளைண்ட் பண்ண மல்டிபிள் இன்சிடென்ட்லாம் தேவையில்லை, ஒரு இன்சிடென்ட் போதும். உங்க கம்பெனில இந்த போஸ்ட் டிவிஷன் இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க, கேஸ் போடுவாங்க, ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகும். ஏன் உங்க கம்பெனி லைசன்ஸியை கூட கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இந்த லா விமனுக்கு மட்டும் இல்ல, மென்னுக்கும் சேர்த்து தான். இப்போ இந்த போஸ்ட் ஆக்ட பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட் ஆக்ட் ஃபார்மாலிட்டிக்கு இல்ல, உங்க சேஃப்டிக்கு தான் இருக்கு, புரிஞ்சுக்குங்க. சரி, இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். கஷ்டப்பட்டு இந்த சொசைட்டில படிச்சு இல்ல இந்த சொசைட்டியை எதிர்த்து நான் என் சொந்த காலிலே நிக்கிறேன்டான்னு ஹஸ்பண்ட், மாமியார், அம்மா, அப்பான்னு எல்லாருக்கூடயும் போராடி எதிர்த்து அன்மானத்தோட வாழணும்னு ஒரு பொம்பளை ஆபீஸ்க்கு வந்தா தன்னுடைய பிரச்சனையை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஒரு சில கொலீக்ஸும் எனக்கு மேல் பதவியில இருக்க TL, மேனேஜர், ஆபீஸ் ஹெட்னு நல்லவன் போர்வையில இருக்க நரிங்களும் ஒரு சில வயசான எச்சைங்களும் பதவியில உட்காந்துட்டு டபுள் மீனிங்ல பேசுறது என்ன, மவுச தொடுற மாதிரி கையை ஒராசுறது என்ன, எப்படா சமயம் கிடைக்கணும் தொட்டு தொட்டு பேசுறது என்ன, இதுக்கு அவங்க இணைஞ்சு போகாம எதிர்த்துட்டா அவங்களுக்கு ஒர்க் பிரஷர் தரத்து, அவங்களையே கார்னர் பண்றது, அவங்க செய்யற வேலை எல்லாம் தப்புன்னு சொல்றது, இப்படி எல்லாம் பண்ணா அவங்களே வந்து இவங்க கிட்ட அடிபணிஞ்சிருவாங்கன்ற நினைப்பு போல. மக்களே, நான் உங்களுக்கு ஒரு தம்பியா, ஒரு மகனா ஒரு விஷயம் சொல்றேன். உங்களை யாருன்னா இந்த மாதிரி ஆபீஸ்ல ஹராஸ் பண்ணா தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐயோ இந்த ஒரு விஷயத்துக்கு எவிடன்ஸ் தெரியணுமே, இது ஒரு 2-3 நாளா நடக்குமே, அந்த ஒரு நபர் ஆபீஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணணுமே நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு தைரியத்துல தான் இவங்க எல்லாம் இன்னும் தொடர்ந்து இந்த வேலையை எல்லாருக்கிட்டையும் செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்லயும் பிரச்சனை, ஆபீஸ்க்கு வந்தா இந்த மாதிரி நாய்களோட பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருக்க வேணாம். தயவு செஞ்சு எதிர்த்து போராடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க.